ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாள்ல நம்ம நிறைய ஜெபங்களை பண்ணியிருப்போம், நிறைய விண்ணப்பங்களை வைத்திருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கர்த்தரத்தை ஜெபம் பண்ணிட்டு கடந்து சென்றிருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை நினைப்பட்டு என்ன அப்படின்னா, நீங்க கர்த்தர் பேசுகிறதை கேட்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எவ்வாறாக இருக்கு அப்படின்னா, கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சிறு பையனா இருக்கும்போது, கர்த்தாவை நீங்க சொல்றத நான் கேட்க ஆயத்தமா இருக்கிறேன், நீங்க சொல்றத என்னுடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், அதனால நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லி தன்னை முழுவதுமாக கர்த்தரிடத்துல அர்ப்பணித்து கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவர் நின்றார். அதனாலதான் அவருடைய வாழ்வு அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைய கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறதும் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்க என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறத கர்த்தர் பேசுகிறத நாம கேட்கிறோமா? நாம நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய குறைவுகளை கொண்டு போய் வைக்கிறோம், ஜெப விண்ணப்பங்களா இருக்கிறோம், சோஸ்திரத்தோடு எடுக்கிறோம். கர்த்தர் பேசுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் அதை நினைப்பூட்டி நாம் கர்த்தருக்கு உரிய நேரத்தை கொடுக்கணும், கர்த்தர் இடத்துல விண்ணப்பங்களை வைக்கணும், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கணும் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறேன். எனவே இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், இதனால நான் என்ன செய்யணும்னு இருக்கீங்களோ அதை நான் செய்யறேன், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம துவக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வதிக்க அவரால் கூடும். எனவே இந்த நாளை மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.